ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். 2018 அப்போ ரேஞ்ச் ரோவர் அவங்களோட காரை டியான்மின்ற சைனாவோட மவுண்டெயின்ல ஏற்றி இருக்கிறதுலே ரிலேபிளான கார்னு சாதனை பண்ணாங்க. இதை பார்த்த செவின்ற சைனாவோட கார் கம்பெனி நாங்களும் இந்த மாதிரி பண்றோம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த காரோட டயர் வெடிச்சு அந்த கார் 1500 வருஷங்கள் பழமையான படிகளை சேதப்படுத்திடுச்சு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் இன்னைக்கு 10 மணிக்கு முதல்வராக பதவியேற்க போறதா சொல்லியிருக்காங்க. இத்தனை நாளா மற்ற கட்சிகள்லாம் ஓத்தெடுத்தாங்க, இன்னைக்கு தான் தலைவர் ஓத்தெடுக்க போறாரு. இவர் ஆட்சிக்கு வந்தோன்னே இவர் போடுற முதல் கையெழுத்து என்னன்னா, பெண்களுக்கு டவுன் பஸ்ல மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் எந்த கவர்மெண்ட் பஸ்ல ஏறினாலும் ஃப்ரீன்ற அந்த ஸ்கீமை கொண்டு வரதா சொல்லியிருக்காரு. ஆம்பளைங்க நாம அப்படி என்ன தப்பு பண்றோம்னு தெரியல, நமக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. நீங்க சப்போஸ் வெளிநாட்டுக்கு போறீங்க, அந்த நாட்டில் ஃபுட்டோட டேஸ்ட் நல்லா இருக்குமா இருக்காதான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியில எந்த அளவுக்கு கோல்டு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஊர்ல இருக்க ஃபுட்டோட டேஸ்ட் நல்லா இருக்காது. எங்கெல்லாம் வாமான கிளைமேட் இருக்கோ அங்க ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பீஸா, பர்கர், பிரியாணின்னு எல்லாமே வாமான கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வந்துச்சு. ஏன்னா அங்கதான் ஸ்பைசஸ் விளையும்.